அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம். இன்று மே 8, 2025. தமிழ் சித்திரை 25, வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மற்றும் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இனி 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம். மேஷம். இன்று எதையும் சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும். வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு உயரும். நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை விலகும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். தனம் நிறைந்த நாள். இன்று அனைத்தும் சுமூகமாக நடக்கும். நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் பிரகாசமான வளர்ச்சி காணப்படும். பணியிடத்தில் உங்களிடம் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணர்வீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்களின் நண்பர் வீட்டு திருமண விழாவில் கலந்து கொண்டு இருவரும் இனிமையான தருணங்களை கழிப்பீர்கள். நிதிநிலைமை. பணப்புழக்கம் அபரிமிதமாக காணப்படும். உங்கள் பண தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். ஆரோக்கியம். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம். தொழில் வளர்ச்சி மற்றும் நிதி நிலைமையை மேம்படுத்த ஆதி லக்ஷ்மி ஹோமம் மற்றும் கருட ஹோமம் போன்ற பரிகார ஹோமங்களை செய்யலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர்சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி கையிருப்புகள் அதிகரிக்கும். பரணி தேவைகள் நிறைவேறும். கிருத்திகை சோர்வுகள் விலகும். ரிஷபம். இன்று முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பிறமொழி மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த இடமாற்ற முயற்சிகள் கைகூடும். அலுவலக பணிகளில் சில சூட்சுமங்களை அறிவீர்கள். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். நட்பு நிறைந்த நாள். எதிர்மறை விளைவுகளை தடுக்க எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படும். நட்பலன்கள் காண்பதற்கு பொறுமை அவசியம். வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் ஏதுவான சூழ்நிலை இருக்காது. இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது அவசியம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பது சிறந்தது. நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் காணப்படும். ஆரோக்கியம். கண்களில் எரிச்சல்கள் ஏற்படலாம். தகுந்த மருத்துவம் மேற்கொண்டால் நலமுடன் இருக்கலாம். உங்களுக்கான பரிகாரம். சூரிய நமஸ்காரம். கிரகத்தின் சக்தியை சமநிலைப்படுத்த தினமும் காலை சூரிய நமஸ்காரம் செய்யவும். இதற்காக ஓம் சூர்யாய நமஹா மந்திரத்தை ஜபிக்கலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை தாமதங்கள் விலகும். ரோகிணி ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசீரிஷம் கனவுகள் பிறக்கும். மிதுனம். இன்று திட்டமிட்ட காரியங்களை முடிப்பீர்கள். உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களை சமாளிப்பீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபம் ஏற்படும். சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். சுபம் நிறைந்த நாள். இன்று உங்கள் இலக்குகள் குறைந்து காணப்படும். உங்கள் இலக்குகளை அடைய நினைத்தாலும் அதனை செய்து முடிப்பதில் பல கடினங்களை எதிர்கொள்ள நேரும். சோதனையான இந்த தருணத்தில் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் கிட்டாது. பணிகள் முடிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பணியில் மந்த நிலை காணப்படும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. நீங்கள் அமைதியிழந்து காணப்படுவீர்கள். அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் கருத்து வேறுபாடு காணப்படும். நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாள் அல்ல. குழந்தைகள் நலனுக்காக செலவு செய்ய நேரும். ஆரோக்கியம். மன உளைச்சல் காரணமாக இன்று நீங்கள் அமைதியிழந்து காணப்படுவீர்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். உங்களுக்கான பரிகாரம். ஹனுமான் வழிபாடு. சனி மற்றும் ராகுவின் பாதிப்புகளை குறைக்க
ஹனுமான் ஹோமம் செய்வது பயனுள்ளதாகும். ஹனுமான் பகவானின் அருளால் தடைகள் நீங்கி பாதுகாப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவாதிரை மகிழ்ச்சியான நாள். புனர்பூசம் ஆர்வமின்மை குறையும். கடகம் இன்று எதிலும் விவேகத்தோடு செயல்படுவீர்கள். பாகப்பிரிவினை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பயம் விலகும் நாள். இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். சமநிலையான அணுகுமுறை காணப்படும். நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். அமைதியையும் திருப்தியையும் உணர்வீர்கள். வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமைக்காக உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள். பணியின்போது உங்கள் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை கழிப்பீர்கள். இருவரும் சேர்ந்து நண்பர் வீட்டு விழாவிற்கு செல்வீர்கள். இதனால் இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதிநிலைமை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். இன்று பணம் சேமிக்கும் நிலையில் இருப்பீர்கள். ஆரோக்கியம் இன்று பூரணமான ஆரோக்கியம் காணப்படும். உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும். உங்களுக்கான பரிகாரம் சனி பகவான் வழிபாடு. சனி பகவானின் அருளை பெற ஓம் சனிச்சராய நமக மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கவும். சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் விவேகம் வேண்டும். பூசம் திருப்பங்கள் ஏற்படும். ஆயில்யம் அனுசரித்து செல்லவும். சிம்மம் இன்று குடும்பத்தில் பொறுப்புகள் உயரும். தோற்றப்பொலிவு மேம்படும். நண்பர்களின் இடத்தில் அனுசரித்து செல்லவும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மனை சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழல் உண்டாகும். வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் பணிகளை துரிதமாக முடிப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். பரிசு கிடைக்கும் நாள். எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் யோசிக்க வேண்டும். அவநம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும். சம்பவங்கள் மாறாக நடந்தாலும் நம்பிக்கையோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும். வேலை மற்றும் தொழில் இன்று பணிச்சுமைகள் அதிகமாக காணப்படும். குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிக்க நீங்கள் சிறப்பான முறையில் திட்டமிட வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை உங்களால் பராமரிக்க இயலாது. உங்களின் எரிச்சலான உணர்வை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதிநிலைமை பணவரவு குறைந்து காணப்படும். அதிக செலவுகள் இருக்கும் காரணத்தால் போதிய அளவு பணம் சேமிக்க இயலாது. ஆரோக்கியம் பதட்டம் ஆரோக்கியத்தை பாதிக்கும். பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் இதனை சமாளிக்கலாம். உங்களுக்கான பரிகாரம் தானம் மற்றும் சேவை. சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து எண்ணெய் அல்லது கருப்பு துணிகளை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது நன்மை தரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் பொறுப்புகள் உயரும். பூரம் லாபகரமான நாள். உத்திரம் கவலைகள் குறையும். கன்னி இன்று பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். இன்று செயல்களில் மும்மரமாக ஈடுபட்டு சாவல்களை சமாளிக்க வேண்டும். வேலை மற்றும் தொழில் பணிகள் நிலுவையில் இருக்கும். சமூகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் சிறந்த யுத்திகளை கையாள வேண்டும். உங்கள் பணிகளை கவனமாக செய்ய வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை காட்டுவதை தவிர்க்க வேண்டும். உறவின் நல்லிணக்கத்தை பேண கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நிதிநிலைமை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படும். பணத்தை கையாளும்போது கவனம் தேவை. ஆரோக்கியம் இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படும். சளித்தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானை வழிபாடு. குரு பகவானின் அருளை பெற ஓம் குரவே நமக மந்திரத்தை ஜபிக்கவும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜை செய்யவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் தடுமாற்றம் ஏற்படும். அஸ்தம் அனுபவம் கிடைக்கும். சித்திரை மதிப்பளித்து செயல்படவும். துலாம்
இன்று பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள். திடீர் பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படவும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் சாதகமற்ற சூழல் அமையும். வியாபாரத்தில் நயமான பேச்சுக்கள் மதிப்பை மேம்படுத்தும். மாற்றம் நிறைந்த நாள். அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை சமாளித்து நடந்து கொள்ள வேண்டும். வேலை மற்றும் தொழில். உங்கள் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. இன்று கவனம் மிகவும் தேவை. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்கள் முயல வேண்டும். நிதிநிலைமை. நிதிநிலைமை இன்று அனுகூலமாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் காணப்படும். இதனால் அதிருப்தி நிலவும். ஆரோக்கியம். இன்று பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். உங்கள் உடல் நலனை காக்க பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் மற்றும் மந்திர உச்சாடனம் செய்யுங்கள். உங்களுக்கான பரிகாரம். குலதெய்வ வழிபாடு. மாதம் ஒருமுறை குலதெய்வத்தை தரிசித்து சிறப்பு பூஜை செய்யவும். இது குடும்ப நலனுக்கு உதவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை பயணங்கள் ஏற்படும். சுவாதி பொறுமையுடன் செயல்படவும். விசாகம் மதிப்பு மேம்படும். விருச்சிகம். இன்று மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கும். மூத்த சகோதரர்களால் பயனடைவீர்கள். சுபகாரியங்களை முன் நின்று செய்வீர்கள். வாகன வசதிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பொறுப்புமதிகாரமும் மேம்படும். பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். உயர்கல்விகள் நல்ல மாற்றம் உண்டாகும். வரவுகளால் சேமிப்புகள் மேம்படும். ஓய்வு நிறைந்த நாள் மற்றும் உறுதியான நாள். நம்பிக்கையோடு எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். நீங்கள் இன்று உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். வேலை மற்றும் தொழில். உங்கள் பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள். உங்கள் செயல்திறனுக்கு பாராட்டு பெறுவீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. நீங்கள் உங்கள் துணையிடம் நம்பிக்கையாக நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு பராமரிக்கப்படும். நிதிநிலைமை. பணப்புழக்கம் தேவையை விட அதிகமாக இருக்கும். பணத்தை சேமித்து பாதுகாப்பை அதிகரிப்பீர்கள். ஆரோக்கியம். இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கும். நேர்மறை எண்ணங்களினால் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களுக்கான பரிகாரம். சந்திர பகவானை வழிபாடு. மன அமைதிக்காக சந்திர பகவானை வழிபட்டு ஓம் சோமாய நமக மந்திரத்தை ஜபிக்கவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் புத்துணர்ச்சி பிறக்கும். அனுஷம் வசதிகள் அதிகரிக்கும். கேட்டை சேமிப்புகள் மேம்படும். தனுசு. இன்று பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். குழந்தைகள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். சொந்த தொழிலில் லாபம் மேம்படும். அரசு சார்ந்த வழியில் சில உதவிகள் சாதகமாகும். புதுவிதமான கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். நலம் நிறைந்த நாள். இன்று நம்பிக்கையான நாள். உங்கள் இலக்குகளை அடைய இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை மற்றும் தொழில். உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பான நிலையில் இருப்பீர்கள். உங்களின் சிறந்த செயல்திறனுக்கு நற்பெயர் கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் உங்களை உற்சாகப்படுத்தும். உங்கள் துணையிடம் நல்லுறவை ஏற்படுத்துவீர்கள். நிதிநிலைமை. நிதிநிலை வளர்ச்சி மகிழ்ச்சியை அளிக்கும். நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க ஏதுவான சூழ்நிலை காணப்படும். ஆரோக்கியம். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம். துர்க்கை தேவி வழிபாடு. மனதில் தைரியம். எதிரிகளை சமாளிக்கும் சக்தி தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமையில் சிவப்பு பூக்கள் வைத்து வழிபாடு செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நெருக்கடிகள் குறையும். பூராடம் லாபம் மேம்படும். உத்திராடம் முன்னேற்றமான நாள். மகரம். இன்று மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். செலவுகளை சமாளிப்பதற்கான சூழல் அமையும். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செயல்படவும். வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். இழுபறியான சுப காரியம் தொடர்பான பேச்சுகள் சாதகமாக முடியும். வெளிநாட்டு பணிகளில் ஆர்வம் ஏற்படும். ஆராய்ச்சி வழி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். அமைதி நிறைந்த நாள். இன்று உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் வளர்ச்சியில் சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரும். விவேகமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. வேலை மற்றும் தொழில்.
உங்கள் பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும். அதிக பணிகள் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் பேசும்போது கவனம் தேவை. மகிழ்ச்சியை தக்கவைக்க இது மிகவும் அவசியம். நிதிநிலைமை. இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படும். இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவு. போதிய அளவு பணம் கையில் இருக்காது. ஆரோக்கியம். முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இன்று தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது. உங்களுக்கான பரிகாரம் கேது பீஜ மந்திர ஜபம். கேது பிரேத கரகனாக இருந்து பயங்களை தரக்கூடும். கேது மந்திரத்தை தினமும் காலை 9 மணிக்கு 27 முறை ஜபிக்கவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் தன்னம்பிக்கையான நாள். திருவோணம் அனுபவம் கிடைக்கும். அவிட்டம் முன்னேற்றம் உண்டாகும். கும்பம் இன்று வேலையின் தன்மையை அறிந்து முடிவெடுக்கவும். பலம் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிலும் முன் கோபமின்றி செயல்படவும். சமூகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும். ஆடம்பரம் சார்ந்த செலவுகளால் கையிருப்புகள் குறையும். சலனம் நிறைந்த நாள். உங்கள் செயல்களில் கவனம் தேவை. எதிர்மறை உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் அமைதியை அளிக்காது. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் இடையூறுகள் காணப்படும். உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள். கவனமற்ற வார்த்தைகளை உங்கள் துணையிடம் உதிர்ப்பீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அத்தகைய வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலைமை அனுகூலமாக இருக்காது. இன்று தேவையற்ற வீணான செலவுகள் காணப்படும். ஆரோக்கியம். சளி மற்றும் தோல் எரிச்சல்கள் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கான பரிகாரம் அன்னதானம். சிறிய அளவில் சனிக்கிழமைகளில் ஒரு ஏழைக்கு சாம்பார் சாதம் அல்லது வெண்பொங்கல் அளிக்கவும். இது சனி தோஷம் குறைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் முடிவுகள் பிறக்கும். சதயம் அலைச்சல்கள் ஏற்படும். பூரட்டாதி கையிருப்புகள் குறையும். மீனம் இன்று சுபகாரியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீட்டில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை நீங்கும். வருமான வாய்ப்புகள் மேம்படும். நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும். புதிய நபர்களால் ஆதாயம் அடைவீர்கள். இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் இலக்குகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வளர்ச்சி காணப்படும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். வேலை மற்றும் தொழில். உங்கள் பணிகளை இடையூறின்றி ஆற்றுவீர்கள். பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வர திட்டமிடுவீர்கள். நிதிநிலைமை. உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம். உங்கள் உடல் நலத்தை சிறந்த முறையில் பராமரிப்பதால் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் கிழக்கு திசையில் மஞ்சள் எண்ணெய் விளக்கை ஏற்றி ஓம் நமோ நாராயணாய ஜபிக்கவும். இது எதிர்மறை சக்திகளை அகற்றும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி செலவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி மந்தநிலை நீங்கும். ரேவதி ஆதாயகரமான நாள். நன்றி வணக்கம்.